தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர், இந்த ஊரை சார்ந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அவர் இன்னும் இதைவிட முக்கியமான பொறுப்பு இருக்கு. அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர். நான் ஏதோ உங்க கைத்தறலுக்காக சொல்லிங்க. அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய உண்மையான தலைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அது பாடல் வெளியீட்டு விழா, உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னாடி எங்கேயாச்சும் போறது, இதெல்லாம் தாண்டி கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா கல்வித்துறையை பத்தி பேசுவார். இவர்களுக்கு கல்வியை பற்றி என்ன தெரியுங்க? யோசிச்சு பாரு. உங்களுடைய குழந்தைகள் என்ன படிக்கணும் என்ன தெரியணுங்க? தெரியாது, தெரியாது. ஒரு அமைச்சரையும் பாருங்க. காந்தி, காந்தின்னு ஒரு பேர், சரி ஏதோ காந்தி மாதிரி இருப்பாருன்னு நினைச்சீங்கன்னா, 1990 காலகட்டத்தில் கள்ளச்சாராயம் காட்சி குண்டா ஆக்ட்ல ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய காந்தி. ஒருத்தருடைய சரித்திரத்தை பாருங்க. ஒருத்தர் செந்தில் பாலாஜி 5 கட்சி மாறி வந்து சாராய் அமைச்சர், 1.5 வருஷம் ஜெயிலுக்கு போனாரு. அடுத்து 5 வருஷமா 10 வருஷமா நமக்கு தெரியாது ஜெயிலுக்கு போறாரு. அவர் ஒரு அமைச்சர். அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் சேகர் பாபு, சென்னையில ரவுடி ஷீட்டர், சென்னையில ரவுடி ஷீட்டர், ரவுடி சரித்திர பதிவேட்டில் பெயர் இருந்த ஒருவர் அறநிலைத்துறையினுடைய அமைச்சர். யோசிச்சு பாரு, நாடு விளங்குமா? அமைச்சர் ரகுபதி பக்கத்து மாவட்டம், அவர் மேலேயே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாருன்னு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அவர் தான் சிறைத்துறை நீதித்துறையினுடைய அமைச்சர். நாடு விளங்குங்களா? விளங்கு பாருங்க. ஒரு அமைச்சருடைய சரித்திரத்தை பாருங்க. இந்த கூட்டு களவாணிகள்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்ய போறாங்களா? ஒரு ரவுடி